உனக்கு தைரியம் வந்தா என் முன்னாடி வந்து பேசி போயேன், அவன் மூஞ்சி உடைக்கணும் இல்லைன்னு பாக்குறேன். அப்பா வந்து ஆப்போசிஷன் பார்ட்டி, நான் வந்து விஜய் சார் ஃபேன். சோ வாட்? ஏன்னா ஃபேனா இருந்தா அது நல்லது கெட்டது ரெண்டுமே பாத்துக்கோ. ஆனா மத்த டீமை பத்தி நீ தப்பா சொல்றதுக்கு அது கிடையாது ஃபேன். But that doesn't mean you can get to come and say your father is this person, your father is that person. At the end of the day, he is my father. நான் யாருக்கும் கெடுதல் பண்ண மாட்டேன். நீங்க எனக்கு கெடுதல் பண்ணீங்களா, அது உங்க கர்மா. நான் அதை தலையிட மாட்டேன். தப்பு போயிட்டே இருப்பா, பரவாயில்ல, எனக்கு பிரச்சனை இல்லை சொல்றேன். அண்ட் வெளியே கூட அப்பாவுக்கு பெருமையாக தான் வந்து சேர்த்துருக்கேன் தவிர வேற எதுவுமே வந்து தப்பா போய் அவர்கிட்ட நான் வந்து பேசுனதே கிடையாது. So I think from that point onwards, Amma had a changing point in her life, and she's like, you know what, you're right. It's not the only part of it, because society அந்த டைம்ல என்னன்னா அதை பற்றி பேச அந்த டிவோர்ஸ்னு. சர்க்காரில் நடித்தேன், சண்டைக்கோழில் நடித்தேன். சர்க்காரில் நடிச்சப்பா இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக பிஸியாக இருக்கணும், ஒன்றும் இல்லை. நடிகர்களுக்கு என்னன்னா வந்து அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி நல்லா எழுதுறோம். நான் தப்பாக ரைட்டாக சொல்ல, எனக்கு அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன யூஸ் பண்ண தெரியல. நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், நிறைய பேர் 1008 கமெண்ட்ஸ் அடிப்பாங்க. கமெண்ட் அடிக்கிறது ரொம்ப ஈஸி, ஏன்னா உனக்கு மூஞ்சி இல்லை, முகர கட்டியும் இல்லை. தில்ல இருந்தால் நேரம் வந்து நேருக்கு வந்து பேச போய் அது எவனும் வரமாட்டான், எல்லாம் சுசு போயிடுவாங்க. அப்படியே வந்து ஆடிட்டு அப்படியே வந்துடுறேன். எல்லாத்துக்கும் நம்ம ஏதாச்சும் யோசிச்சு வச்சுக்கலாம். அது பாட்டுக்கு சரி போனால் நடந்துப்பா முடிச்சு போயிட்டே இருங்க, அவ்வளோதான். யாருக்கு இவ்வளோ எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? நாளைக்கு எல்லாரும் போய் சாவதான் போகிறீங்க. JFW ஓட இந்த பாட்காஸ்ட் நான் ரொம்ப பர்சனலாக எக்ஸைட்டடாக இருக்கேன். பிகாஸ் ஐ ஹாவ் த எனர்ஜி பாம் வித் மீ. வரலட்சுமி இருக்காங்க. வணக்கம். ஸ்டார்டிங்லேயே எனர்ஜி பாம் சொல்லிட்டு, அதனால இப்போ எனர்ஜி குறைஞ்சிச்சுன்னா உடனே வந்து என்னது எனர்ஜி எல்லாம் பேசிக்க சொல்லி அப்படி வாய்ப்பே கிடையாது. எது வேணா தப்பாகலாம், ஆனால் வருவன் எனர்ஜி கேனாட் பி ஒரு இது. ஸோ ஐ திங்க் டு ஸ்டார்ட் வித்ல நான் வந்து 2019 ஐ ஸ்டார்டட் ஆஃப் டூயிங் திஸ் ஆங்கரிங் திங். அப்பலேருந்து சம்வேர் நான் வந்து உங்களை வந்து பார்த்துட்டே தான் இருக்கேன். எஸ், அதை நான் சொன்ன மாதிரி எப்பவுமே உங்களை பார்க்கும்போது ஒரு 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 எனர்ஜி, ஒரு 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 விதமான ஓகேடா இன்னைக்கு நம்ம ஒரு 100 மீட்டர் ஓடிடலாம்டா, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து யூ ஜஸ்ட் கிவ் இட் அவுட்னு நினைக்கிறேன். ஹவுஸ் லைஃப்? குட். Finished a film released, quite a lot of things that happened one year. I did a Hollywood film, so நிறைய நடந்திருக்கு. ஸோ எல்லாமே பேச போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி இல்லை, ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஆஸ்க் யூ. நிறைய பேர் வந்துட்டு ஒரு போல்டு விமனை பார்க்கும்பொழுது சில பேர் இதை சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து அப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் எப்படி இவ்வளோ போல்டாக இருக்கீங்க அப்படி கேட்கும்போது மோஸ்ட்லி வந்து நான் போல்டே கிடையாது, என்ன போல்டாக வந்து சிச்சுவேஷன்ஸ் வந்து ஃபோர்ஸ் பண்ணிடுச்சு ஆக்சுவலி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜெயலலிதா அம்மாவே வந்துட்டு ஒன் ஆஃப் ஹர் இன்டர்வியூ ஷீ ஸ்போக்கன் லைக் ஸ்கூலில் வந்து ஐ வாஸ் பின் புல்லீடு, நான் வந்து அழுவேன் வீட்டுக்கு வந்து. கேன் யூ இமேஜின் ஹர் கிரையிங் லைக் ஒரு ஒரு புல்லி பண்ணப்பட்ட ஒரு சர்வைவராக வந்து அப்படி அழவே அப்படி நம்ம நினச்சி பார்க்க முடியாத ஒரு எல்லாருமே வந்து பிறக்கும் போதே வந்து இட்ஸ் நாட் தட் சி when you're born into the world வந்து எல்லாருமே வந்து ஒரு இன்னசென்ஸோட தான் பிறப்போம். அது வந்து போக போக அந்த சிச்சுவேஷன் மாறுது தான் நம்மளை மாற்றும். ஸோ ஐ திங்க் they say no, if it does not kill you it only makes you stronger-ன்னு சொல்லி அந்த இங்கிலீஷ் ஒரு இது இருக்கு இல்லையா. ஸோ ஐ திங்க் that I believe in that a lot. It's not that see personality traits are different. நீங்கள் பாய்ஸ்டஸாக இருக்கலாம், ஃபெமினாக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். that is a different personality trait. ஆனால் வந்து ஒரு சுச்சுவேஷனால நம்ம ரஃப் அண்ட் டஃப்பாக ஆறது காரணம் வந்து இட்ஸ் a situation that put you into it. ஸோ அந்த சுச்சுவேஷன் வந்து ஒன்று நம்ம விக்டிமா மாதிரி ரொம்ப வீக்காக மாதிரி அந்த ஷெல்லுக்குள்ளே போகலாம், இல்லாட்டி அது எப்படி நம்ம ஃபைட் பண்ணலாம், அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகலான்னு சொல்லி இந்த ஒரு மோட் இருக்குல்ல. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அபவுட் வாட் சாய்ஸ் யூ மேக். ஆமாம், உங்களை நாங்கள் எப்பவுமே அந்த ஃபைட் பேக் பண்ணுற ஒரு பர்சனாக தான் பார்த்துருக்கோம். பட் யூ பின் தேர் லைக் அங்கே ஒரு விக்டிமா வந்துட்டு யூ ஜஸ்ட் ஹேவ் யூ லைக் ஷட் யுவர் செல்ஃப் டவுன்? ஐ திங்க் I never shut myself down. I always took on anything as a challenge. I never பின் வாங்குறது வந்து நம்ம இதிலே இல்லை. அதாவது இறங்கிட்டோன்னா முடிக்கணும், செஞ்சிடணும், அந்த மாதிரி தான் வந்து ஐ திங்க் ஆஸ் அ பர்சனாலிட்டி அதுதான். ஸோ எனக்கு வந்து ஏதாச்சும் அந்த மாதிரிலாம் ஆகும்போது ஐ யூஸ் டு கோ இன் டு டான்ஸ் யூஸ் டு பி மை, சில பேர் சொல்லுவாங்களே ட்ரக் அடிக்டாக மாறிட்டாங்க, ஆல்கஹாலிக்காக மாறிட்டாங்க. எனக்கு வந்து அந்த ஒரு டான்ஸோட அந்த டான்ஸ் அண்ட் மியூசிக் வாஸ் மை அவுட்லெட். ஸோ ஐ யூஸ் டு கோ டான்ஸ் ஃபார் ஹவர்ஸ் அந்த மாதிரி. ஸோ ஐ திங்க் தட் வாஸ் மை ஒன்லி வே ஆஃப் கெட்டிங் குவைட். இல்லை பட் அங்கே மூட் அவங்களுக்கு தெரிஞ்சவன் என்னமோ மூடில் இருக்க அன்றைக்கி விட்டுலாம் அவள் ஆடிட்டே போகிற சொல்லி அந்த மாதிரி விட்டுருவாங்க என்ன. So I used to be like that. It's not that I don't think I've ever got into, of course you நீங்க குவைட்டா உங்க ஸ்பேஸ்ல இருப்பீங்கல்ல, உங்களை ஒரு திங்கிங் ஸ்பேஸ்ல கண்டிப்பா அங்கேயே கத்திட்டு இருக்க முடியாது. ஸோ உங்க ஸ்பேஸ்ல இருக்கும்போது எஸ் யூ ஆர் குவைட், பட் நெவர் இன்டு அ வித்ட்ரான் ஷெல்னு சொல்ல முடியாது. ஓகே, இல்லை அந்த மாதிரி. ஏன் நான் கேட்குறேன்னா, நீங்கள் வந்து எப்போவுமே நான் உங்களை பார்க்கும்பொழுது என்ன மாதிரியான சூழ்நிலை கடந்து வந்தாலும் அதை பற்றி நீங்கள் வந்து பேசும்போதும் சரி, சில இடங்கள்ல தான் நீங்கள் பிரேக் ஆயிருக்கீங்களே தவிர மற்றபடி நீங்கள் அதை பற்றி பேசும்போது அது உங்களை எப்பவுமே பாதர் பண்ணாத மாதிரி தான் நீங்கள் இருந்திருக்கீங்க. வருக்கு வந்து வீக்கா அழுக அந்த மாதிரிலாம் வருமா?
ஏன் அழுகுறதுல என்ன தப்பு? Why is தப்பு it இல்ல. weak? நோ ஐ மீன் ஹேவ் யூ எவர் ஃபெல்ட் வீக்? Weak is crying is not a sense of அது weakness. I ரெண்டையும் think கம்பேர் பண்ணல. crying I think is something where your emotions of a woman just tend to come out in forms of tears. It doesn't show weakness at all because I think if you can cry, அப்பனா you're in touch with your emotions where you can overcome it. நான் வந்து அழுகாம வந்து இருக்கிறது போல்டு கிடையாது. நீ என்ன பண்ணியிருக்கன்னு தான் வந்து அதுதான் முக்கியம். சில பேர் வந்து பார்க்க சில மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா ஒரு ஆணிக்கும் விளங்காத விஷயமா இருந்தா அதை வச்சு அழுகாதுன்னா ஸோ ஐ டோன்ட் ரிலேட் த டூ. இட்ஸ் நாட் அபவுட். நோ அப்படி நான் கேட்கல. சில நேரம் ரெண்டையும் கம்பேர் பண்ணல. அழறது ஓகே. இன்னொரு பக்கம் வீக்கா ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? Everybody has their moment la. I don't think everybody is not all the time in a strong position. But when I feel weak, the question is, who are you being weak around? Other question. Like I think the only moment of weakness I'll have is with my friends who I'm very close to. Now I'll have Nick. But otherwise I don't, my guard will never come down. Okay. So my moment of weakness is only with my friends and very close ones. Otherwise no one will know what is like. So that's y'all. The thing is, it's so funny. People are finding it funny that I cry because I've never gone past that wall. நான் காட்டிருக்க இமேஜே வந்து என்னன்னா வந்து அழுக மாட்டாங்கன்னா அது வந்து போல்டோ வீக்கோ கிடையாது. நான் வந்து அந்த வால்ல வச்சிருக்க ஒரு வால். இப்போ ஐ ஃபீல் there is nothing to hide. What is there to hide in that? And there's nothing to hide la. Like me crying won't make me a weaker person. True. நான் இப்போ அழுதுட்டே உங்களை ஒருத்தர் அடிப்பேன். ஸோ அதனால அந்த மாதிரி இருக்கும்போது வந்து there's no question of weakness. Crying is not a weakness. Crying is where you are able to get in touch with your emotion, and once it's out, இட்ஸ் அவுட். அது மூடி மறைச்சு வந்து ஒரு 10 வருஷத்துக்கு கழிச்சு ஒரு பகத்திக்கிறதுக்கும் அங்கேயே அழுது முடிச்சுட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன போயிடலாம்னு சொல்லிட்டு அங்கேயே அது ஒரு அவுட்லெட் ஆக்ட். ஸோ ஏபிள் டு கிரை ஐ திங்க் இஸ் மச் பெட்டர். அது உள்ள இருக்க அந்த எனர்ஜி வந்து அப்படியே வெளில வந்துடும். முடிஞ்சு போச்சு அது. ஆஸ் அ சைல்டா எப்படின்னா வந்து உங்கள் சைல்ட்ஹுட் பற்றி நீங்கள் பேசும்போதே வந்துட்டு நீங்கள் நான் வந்து ஐ வாஸ் நாட் லைக் நான் வந்து ஐ வாஸ் நாட் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ அஸ் அ சைல்டாக எப்படி வரும்? இதே மாதிரி அவுட் ஸ்போக்கன் தானா? இதே மாதிரி வந்து கொஞ்சம் ஈஸியாக சோஷியலைஸ் பண்ணக்கூடிய பொண்ணு? Yeah, I was a very I had lot of friends. Everybody, all the teachers used to love me. Favorite student, all favorite school வந்து எல்லாரும் favorite. And I don't think Appa Amma ever received a complaint about me. It was always good things. Because I used to do culturals, I used to dance, I used to sing, I used to study decently. So there was never I was always like this only. கொஞ்சம் ஒரு social ஒரு people's person தான். நான் ஒரு பீப்புள்ஸ் பர்சன். ஐ வாஸ் நெவர் குவைட்டாக வந்து போய் சைடில் போய் உட்காந்துக்கலாம் குழந்தைலாம் கிடையாது. ஸ்டார்டிங்லேருந்தே கொஞ்சம் வந்து லபல் ரவி தான். எங்கே போனாலும் கொஞ்சம் ஆல்வேஸ் பின் லைக் தட். ஆமாம். இப்போ வந்து அம்மா அப்பா நீங்கள் சிஸ்டர் இப்படி 4 பேர் இருக்கும்பொழுது அது ஓகே இது உங்கள் ஃபேமிலி அப்படின்னு இருக்கும்பொழுது ஆல் ஆஃப் சடன் வந்து திடீர்னுட்டு பேரண்ட்ஸ் ஆர் மேக்கிங் எ சாய்ஸ். அப்பா அம்மா இல்லை, பேரண்ட்ஸ் ஆர் மேக்கிங் எ சாய்ஸ் லைக் இல்லை திஸ் இஸ் நாட் ஒர்க்கிங் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா பிரியிறாங்க. பிரியும்பொழுது உங்களுக்கு நீங்கள் அதை எப்படி அந்த ஏஜில் ப்ராசஸ் பண்ணி இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து ஆஸ் எ இண்டிவிஜுவலாக பார்க்கும்பொழுது அப்பா இஸ் எண்ட் ஆஃப் த இண்டிவிஜுவலாக பட் அந்த ஏஜில் அதை எப்படி நீங்கள் ப்ராசஸ் பண்ணீங்க? ஐ டோன்ட் திங்க் வி ப்ராசஸ்ட் இட் வெரி வெல் பிகாஸ் இட் வாஸ் அபவுட் ஹெல்ப்லெஸ்னஸ் தானே. ஏன் அப்படி நடக்குது, நம்மளால நடக்குதா, நம்ம ஏதாச்சும் அதை ஹெல்ப் பண்ண முடியுமா, அந்த மாதிரி தான் தாட் ப்ராசஸ் தவிர வந்து அது ஐ டோன்ட் திங்க் யூ வாண்ட் அக்செப்ட் இட் ஸோ ஃபாஸ்ட். இட் வில் டேக் டைமில். அது உடனே வந்து ஒரு ஏன்னா நம்ம மைண்டில் வந்து ஒரு இமேஜ் இருக்கும், அப்பா அம்மாவோட இமேஜ். அது வந்து பிரியும் போது கண்டிப்பாக யூ ஆர் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் as a kid yeah we went through a lot of like you will go through your own journey of trauma. அது எப்படி வந்து அதான் சொன்னல 2 விதமாக இருக்குது. ஒன்று வந்து நம்ம விக்டம் மோடுக்குள்ளே போயிட்டு ஒரு மாதிரி வீக்காக போகிறது. இன்னொன்று வந்து ஓகே வாட் இஸ் நெக்ஸ்ட் அந்த மாதிரி. பட் ஐ திங்க் as a kid I remember ஒரு வாட்டி எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஐ திங்க் அம்மா வந்து ஏதோ உட்காந்துட்டு அழுதுகிட்டே இருந்தாங்க. So I think I was கரெக்டாக ஞாபகம் இருக்கு. I think I was 9.5 or 10 years old. And I came to the room. I said நான் இதான் வாழ்க்கைன்னு அப்படி புளிச்சாங்க. இப்படி தான் அழுதுட்டு இருக்க போறியா வாழ்க்கை ஃபுல்லாக, இல்லை நீ அழுதுகிட்டே இருக்க போறியா, அந்த மாதிரி தான் இருக்குது. அது அன்னைக்கு ட்ரிகர் ஆனதுக்கு அம்மா. And she started a massive business for herself. That Ila Kitchen she started. She said because what I spoke to her drove her to that. She said ஆமாம்ல இப்போ என்ன இவ்வளோதான், இப்போ என்ன ஓகே முடிஞ்சு போச்சு, அடுத்த கட்டத்துக்கு போயேன், இதுலேயே உட்காந்துட்டு இருக்கேன், இப்போ என்ன இருக்குது இல்லை வாழ்க்கையே முடியல. ஸோ அந்த வயசில் வந்து அந்த கேள்வி கேட்டதுனால அம்மா காட் அ மேசிவ் ட்ரிகர். இவளே இப்போ நீ கேட்கும்போது கரெக்ட் தானே, எவ்வளோ உட்காந்து அழுதுட்டு இருப்பீங்க, ஓகே அழுது முடிச்சிங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, அழுதுட்டு இருக்க போகிறீங்க, இல்லை யூ கெட் ஆன். Then she started her work, she did everything possible. Mom had a florist, she had so many things, and it just went step by step from there. So I think from that point onwards, Amma had a changing point in her life, and she's like, you know what, you're right.
this is not the only, it's not the only part of life, because society அந்த டைம்ல என்னன்னா இது மட்டும் தான் வந்து ஒரு வாழ்க்கை, கல்யாண வாழ்க்கை மட்டும் தான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு அப்போ ஒரு டைம்ல வந்து இருக்கிற ஒரு சிச்சுவேஷன். சோ அது தாண்டி வரதுக்கே வந்து women used to think so many times. And அப்போ அந்த டைம்ல divorce was a very new thing, and you know it was a divorce, ஐயோ divorce அந்த மாதிரி ஒரு was still a judgmental thing. It was a very taboo இல்ல, அதை பத்தி பேச அந்த divorce. அதுக்கப்புறம் when she started off, she did a fantastic business for herself. She, you know, we built a house. Whatever we have is because of her, what she's done for us. So from there, it was no turning back. So every person needs that one, you know, that one changeover point of someone telling you, listen, it's okay. You know, move on. Life goes on. So அது I think was important. இப்போ ஒரு ஹேட் வராம எப்படி மேனேஜ் பண்ணீங்க அப்பா கூட? ஏன்னா சில அந்த வயசுல அது புரிஞ்சுக்கிறதும் கொஞ்சம் ப்ராசஸ் பண்றதுக்கும் it took time pa. It was not hate இல்ல, but I think the love overcame the hate. அப்படின்னு சொல்லலாம். It was that. It's not about, and there was no, I think as a child வந்து I think I was quite a கொஞ்சம் ஒரு very loyal child ன்னு சொல்லலாம். Like I was like no one will ever say that I was a bad daughter. எங்குமே, whether it was appa, whether it was amma, I think I've been the best daughter anybody can ask for, because I'll never disrespect either or party, right? I've always respected them to the max. And வெளியே கூட அப்பாக்கு பெருமையாக தான் வந்து சேர்த்துருக்கேன்னு தவிர வேறு எதுவுமே வந்து தப்பாக போய் அவர்கிட்ட நான் வந்து பேசினதே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஐ ஃபீல் லைக் there's something also called not washing your dirty linen in public. It is your family problems, you deal with it, finish it. And for whatever reason they split, that is their reason. Even as children, we don't have a say in that, because it's still their lives, right? Correct. நம்ம இப்போ வளரும் போது சொல்கிறோம் நீங்கள் தலையாடுதீங்கன்னா அப்புறம் அவங்க லைஃப்பில் நம்ம கூட தலையாடக்கூடாதுல்ல. ஸோ இட்ஸ் கரெக்ட்ல, ரெண்டு பக்கமும் பார்க்கணும்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது ஐ திங்க் எவ்ரிபடி மேட் தேர் சாய்ஸஸ். எஸ், இட் இஸ் டிஃபிகல்ட் பிகாஸ் யூ ஆர் யூஸ் டு ஒரு பர்டிகுலர் செட்டப், and அந்த செட் ஆல்வேஸ் சேஞ்ச் இஸ் அன்கம்ஃபர்டபுள்னு சொல்லுவாங்க. பட் இட்ஸ் ஓகே, யூ வில் கெட் பாஸ்ட் இட். சிஸ்டர் எப்படி ஹேண்டில் பண்ணாங்க? ஏன்னா இப்போ பூஜாக்கு தெரியவே இல்லை ஸ்டார்டிங்ல. She was very குட்டி. So நான் வந்து when I was 9 years old, Pooja was a 1 year old. Oh, you're 8 years apart. Yeah, we are 8 years apart. Oh, okay. She's going to kill me now. She's like, everybody thinks she's older sister. I said no, she's younger sister. But yeah, she didn't know what was happening at all. So அவ வளரும் போது இந்த செட்டப் இப்படி தான் இருந்துச்சு. Okay. அப்ப அவங்களுக்கு அது நார்மலா இருந்துச்சு. She never saw them like ரொம்ப youngல தான் வந்து she saw them together. So it's a very brief period. I don't even think she has, I don't know, I've never spoken to her about it, but I don't think she really has memories too much of them being together, because when she was a baby only they split. So this was her normal. Dad and mom being like this was her normal. அந்த மொமெண்ட்ல வந்துட்டு உங்களோட ஹெல்ப்லெஸ்னஸ் அம்மாவும் இப்படி இருக்காங்க அப்படிங்கும்போது ஒரு ஒரு இதுல வந்து கேட்டீங்க. பட் நீங்க பிரேக் ஆறப்போ அது அம்மா கிட்ட ஓபன் அப் பண்ணி பேசுறதுக்கான ஸ்பேஸ் இருந்ததா? I would never break down with my mother. Because for her I was her strength. So அதனால in front of amma I'll never break. I'll break down to my friends, or I'll break down to my அந்த சர்க்கிள் ஒரு 4 பேர் இருக்காங்க, அந்த 4 பேருக்கு மட்டும் தான் வந்து they'll see me break down. இது வந்து சின்ன வயசுலயே ரொம்ப கான்ஷியஸா தான் நீங்க. I used to never, like அந்த வயசுல இருந்தே வந்து I'll never, I used to be her strength. அதுவே உங்களுக்கு ஒரு பிரஷரா இருக்குல்ல சில நேரங்கள்ல? பிரஷர் இல்ல, sometimes you have to just step up for the other person. Nothing, எல்லாமே வந்து நம்ம ஒரு டேர்ம் போட்டு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை ஃபுல்லா டேர்ம் போட்டு தான், இது ஒரு ப்ரெஷரா, இது ஒரு டிப்ரெஷனா, இது ஒரு பஞ்சாயத்தா, எல்லாத்துக்கும் நம்ம ஏதாச்சும் யோசிச்சு வச்சுக்கலாம். எல்லாமே அது பாட்டுக்கு சரி நடந்துப்பா முடிச்சு போயிட்டே இருங்க, அவ்வளோதான். யாருக்கு இவ்வளோ எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? நாளைக்கு எல்லாரும் போய் சாவதான் போறீங்க. எல்லாருமே வந்து அது ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம போகிறதே வந்து ஆல் ஆஃப் அஸ் ஆர் வெயிட்டிங் டு டை. அதுதான், அது எந்த டைம் நடக்கிறது விஷயம். அந்த வாழ்க்கைக்குள்ளே ஜாலியாக இருங்க, விட்டு போங்க, முடிச்சிடுங்க, லிவ் ஹாப்பி. உங்கள் என்ன சொல்கிறது, உங்களோட ஆத்மா வந்து பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா போதும். இது நான் வந்து நான் எப்படின்னா வந்து நான் யாருக்குமே கெடுதல் பண்ண மாட்டேன். நீங்கள் எனக்கு கெடுதல் பண்ணுறீங்களா, அது உங்கள் கர்மா. நான் அதை தலையிட மாட்டேன். தப்புன்ட்டு போயிட்டே இருப்பா, பரவாயில்ல, எனக்கு பிரச்சனை இல்லை சொல்லுவேன். பட் எனக்கு வந்து நான் யாருக்குமே வந்து தெரிஞ்சு தப்பவே பண்ண மாட்டேன். ஸோ தட் இஸ் ஆல் மை மோட்டோ இன் லைஃப். இஸ் ஐ டோன்ட் கேர் ஹூ த ஹெல் டஸ் வாட். எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. யார் என்ன வேணால் பண்ணிட்டு போங்க, எனக்கு இதுதான் இது என் உலகம், இது ஏன் இது பாட் பண்ணுங்க. கொஞ்சம் போய் சொசைட்டிக்கு கொஞ்சம் பண்ணுவேன், நாய்க்குட்டிக்கெலாம் எனக்கு பிடிக்கும், அதெல்லாம் பண்ணுவேன். எங்கே வாய்ஸ் வாய்ஸ் அவ்வளோதான் சொல்ல. அதுக்குள்ளே ஓவராக வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது எனக்கு ஆக்சுவலாக வந்து அந்த தாட் ப்ராசஸே இருந்தது இல்லை. இப்போ நீங்கள் கேட்கும்போது தான் சொல்லுங்க, என்ன போல என்ன எனக்கு அது பெருசாக வந்து ஐயோ இது ஒரு விஷயமா நம்ம பார்த்தோமான்னு சொல்லி அந்த மாதிரி I don't remember doing it. Glad, I think. ஏன்னா நிறைய பேர் இது எல்லாமே கோ த்ரூ பண்ணி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி ஓகே அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நிறைய அன்லர்ன் பண்ணி அப்படி ஒரு டிராவல் இருந்திருக்கு. ஐ திங்க் அது ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து ரொம்ப ஒரு டிஸ்டன்ஸா பார்த்து. Yeah, I'm very detached person, I think. I shouldn't say that, but I'm a little detached. Like எப்படின்னா வந்து
சின்ன வயசுலேருந்து லாஸ் அதிகம் இருக்கிறதுனால ஐ வெரி டிட்டாச் டு பீப்புள். ஐ லவ் தெம். நான் ரொம்ப லவ் பண்ணுவேன். ஆனால் ஒரு தூரத்துலேருந்து தான் லவ் பண்ணுவேன். எனக்கு வந்து ரொம்ப அந்த அட்டாச்மெண்ட்டே கிடையாது. எல்லாரும் போகணும்ல ஒரு நாள், அப்போ எதுக்கு நம்ம அட்டாச்சாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் எனக்கு வந்துச்சு சின்ன வயசுலேயே. ஸோ சரி பிகாஸ் நாய்க்குட்டி கிடச்சுன்னா நாய்க்குட்டி இருந்து போயிடும். ஸோ அந்த மாதிரி நிறைய தென் அப்பா லெஃப்ட். ஸோ தென் ஃபியூ ரிலேஷன்ஷிப்ஸ் டென்ட் ஒர்க் அவுட். ஸோ யூ ஆல்வேஸ் யூ ஈக்குவேட் பீப்புள் அண்ட் அட்டாச்மெண்ட் டு லாஸ். ஸோ அப்போ அது இருக்கும்போது நான் வந்து வேண்டாம் எதுக்கு லவ் பண்ணல தூரத்தில் லவ் பண்ண நோபடி கேன் ஹர்ட் மீன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு செட் பண்ணிட்டேன். ஆமாம், அது ரொம்ப நாள் ஆச்சு உடஞ்சி. இப்போ வந்து மேரேஜ்குள்ளே போய் உட்காந்து. ஸோ அகைன் டாக்கிங் அபவுட் அம்மா, நீங்கள் நம்ம பேசிகிட்டு இருந்தோம் லைக் ஒரு டிவோர்ஸ் அப்படின்றதே ஒரு டேபுவாக இருக்கும்பொழுது ரீமேரேஜ் இன்னும் பயங்கரமான ஒரு விஷயமா இருந்திருக்கும்ல. அப்போ ஒரு பாயிண்ட்ல நீங்கள் வந்து அம்மாவை மோட்டிவேட் பண்ணுறீங்க, இங்கே உங்கள் லைஃப் முடியல அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ நீங்க ரியலைஸ் பண்ணிருக்கீங்க லைக் அவங்களுக்கு ஒரு பார்ட்னர் வேணும் ஆர் அவங்க டெய்லி சொல்லிட்டு இருக்கேன். நீங்க வேற கல்யாணம் பண்ணிக்கணும் இப்போலாம் ரியலைஸ் அப்போதும் சொல்லிட்டு இருக்கேன் அவங்களுக்கு கோ கெட் மேரிட் அகைன் தான் சொல்லுவேன். அவங்களுக்கு பிடிக்கல, இல்லைப்பா எனக்கு இது போதும், எனக்கு வேணாம், ஒன்று போதும், எனக்கு இது போதும்னு சொல்லிட்டு அவங்க ஷீ கைண்ட் ஆஃப் வெண்ட் இன் டு டேக்கிங் கேர் ஆஃப் ஹர் சில்ட்ரன் அண்ட் ஒர்க். தட் வாஸ் ஹர் ஒன்லி focus. She didn't have time for extracurricular activities. She had only time to take care of the children and take care of us and her work. So I've always told her, I said, please go. In fact, I keep joking with this. But in Dubai, put a shake கண்டுபிடிச்சு அங்கேயே செட்டில் ஆகிக்குமா சொல்லி அந்த மாதிரி நிறைய பேசுவேன். நாங்கள் நடுவில் வந்து பூஜாவும் நானும் வந்து matrimony.com போயிட்டு சீனியர்ஸ் சொல்லி அதில் கூட போய் செக் பண்ணி பார்த்தோம். Doesn't want to be a part of that. So then it's fine. So it's each one's choice of how they want to be, right? So you can't force. We are very open to it. Like, please go enjoy yourself. We said we'll find you a nice Italian man. You go and be on a cruise, enjoy yourself. Everybody deserves whatever you want, whatever you want to do. Yeah. So அதனால இப்போ வந்து ஒரு கான்வர்சேஷன் ஐ ஹேட் வித் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் இதே இந்த டாபிக்ல தான். அப்போ நான் வந்துட்டு பேசும்பொழுது ஒரு ஒரு எனக்கு வந்து ஒரு பையன் பிறந்தா பெட்டர், பொண்ணா பிறந்தா வந்து நான் என்னென்ன கோத்ரூ பண்ணணும் அதுவும் அந்த குழந்தை கோத்ரூ பண்ணணும். ஐ ஸ்டில் ஃபீல் இன்னும் வந்து உமனுக்கு ஸ்லைட் டிஃபிகல்ட்டிஸ் மென்னை விட ஜாஸ்தியாக தான் இருக்குது. அப்படி கொள்ளும்போது இந்த ரீமேரேஜ் டாபிக் வந்தது. இப்போ ஹீ வாஸ் டெல்லிங் லைக் வந்து அதெல்லாம் இல்லை, இப்போலாம் உமன் ரீமேரேஜஸ்லாம் ஈஸியாக தான் நடக்குது, இனி எந்த உலகத்தில் இருக்க உமன் அப்ரேஷன்லாம் வந்து இன்னும் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. எனக்கு வந்து அதுலேருந்து ஒரு தாட் வந்துட்டு இது எனக்கு நான் அன்றாட வாழ்க்கையில் பார்க்கும்போதே கண்ணுக்கு முன்னாடி வந்து நிறைய ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. மேபி அது வந்து இப்படி வந்து நீ பண்ணக்கூடாது அப்படி டைரக்டாக வந்து இல்லைனாலும் இன்டைரக்டான விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குங்கிறது நான் என்னோட அப்சர்வேஷன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இட் இஸ் இவால்வ். ஒரு விமன் ரீமேரேஜ் பண்ணுறதோ இல்லைனா வந்து விமனோட வாய்ஸ் வெளில வரதோ எல்லாமே இட் இஸ் இவால்வ். பட் யூ திங்க் ஈக்குவல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? மேரேஜ் இஸ் சம்திங் விச் இஸ் பிட்வீன் டூ பீப்புள். அது வந்து எப்படின்னா வந்து மேரேஜோட கான்செப்டே வந்து ரொம்ப இவால்வ் ஆயிருக்கு. எப்படின்னா வந்து ஆக்சுவலாக மேரேஜ்னு ஆக்சுவலாக என்னன்னா அந்த காலத்தில் வந்து பெண்கள் வந்து சம்பாதிக்கல. அது நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு காலத்துலேருந்து. அப்போ எப்படி மேன் ஈட் ஹண்ட் women be home fire அந்த மாதிரி டைம்லேருந்து இட் இஸ் இன்வால்வ். ஸோ விமன் நெவர் வெண்ட் அவுட் டு மேக் த மணி ஆர் ஹண்ட், கரெக்ட்? பட் டைம் இஸ் சேஞ்ச் நவ். And marriage is also stood for longer time then because the women never had the guts to get out of the marriage and go and work. They said, ஐயோ இதுதான் வாழ்க்கை, பரவாயில்ல, இங்கே அவங்க அடிச்சுட்டு இருந்தாலும் சரி உதச்சாலும் சரி பரவாயில்ல, இதுதான் பெட்டர், ஏன்னா வெளில போய் வாழ முடியாதுன்னு சொல்லி ஒரு கட்டத்தில் வந்து மேரேஜ் அது உருவாக்கின ஒரு சப்ஜெக்ட், ஒரு சொசைட்டி. இப்போ அந்த மாதிரி இல்லை. எவ்ரிபடி கேன் ஃபெண்ட் ஃபார் தேர் ஓன். எவ்ரிபடி ஹேஸ் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். ஸோ இஃப் சம்திங் இஸ் நாட் ஒர்க்கிங் அவுட் யூ டூ யுவர் பெஸ்ட் டு ட்ரை அண்ட் ஒர்க் ஆன் இட். பட் அது வேலை பண்ணலன்னா யூ ஆர் மூவிங் ஆன். இட்ஸ் ஓகே. இட்ஸ் நத்திங் தட் சேஸ் ரீமேரேஜ் இதெல்லாம் வந்து அதை சொல்கிறேன் திரும்ப நம்ம போடுற டேர்ம்ஸ் இதெல்லாம். எவன் யார் கண்டா? நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போங்க, யார் கேட்க போகிறதெல்லாம்? நீங்கள் வந்து அழுகும்போது நீங்கள் சொன்னீங்களே தனியாக தானே அழுவீங்க, அந்த 3 பேர் 4 பேர் வரமாட்டாங்களே. இப்போ அவ்வளோதான். அவங்களுக்கு எதுக்காக வாழ்கிறீங்க? நான் கேட்குற கேள்வி இது மட்டும் தான். எதுக்காக, யாருக்காக, எதுக்கு? அந்த சொசைட்டிங்கிறது யாருக்காக? தேவையில்லை. நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா? ஏன்னா உங்கள் வாழ்க்கை நீ நாளைக்கு செத்து போய்ட்டு ஐயோ செத்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவன் வேறு ஆளை பார்த்து வேறு காசு பார்த்து போயிடுவாங்க. உன்னை பற்றி கவலைப்படுத்திட்டு மாட்டாங்க. ஸோ அதனால் live your life. Whatever makes you happy, do. Don't hurt anybody else. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இன்னொருத்தரை வந்து புண்படுத்தாமல் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, பாட்டுக்கு உங்கள் லைஃபை பார்த்துட்டு போங்க ஜாலியாக. நீங்கள் இன்னும் நிறைய டொமஸ்டிக் வயலன்ஸ் சர்வைவர்ஸ் கூடலாம் நிறைய ட்ராவல் பண்ணி நிறைய நீங்கள் பேசியிருக்கீங்களா? ஸோ அதை வச்சு கேட்குறேன். அஃப்கோர்ஸ் இட் ஹேஸ் இவால்வ்ட் a lot. Of course. But it's not evolved, still happening a lot. But I wish, that's what I'm saying, more women
should come out. In terms of you have to find the strength and energy. You need someone to say get out, not tell people the society வந்து இல்லை நீ அதிலே இரு பரவாயில்ல வெளியே போனால் இன்னும் நீ எப்படி வாழ்வேன். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீ வெளியில் வா பார்த்துக்கலாம் சொல்லி அந்த மாதிரி ஆள் தான் நம்ம அதிகமாக நம்ம சொசைட்டியில் தேவை. தட்ஸ் வாட் வி நீட் டு சேஞ்ச் த மைண்ட் செட் ஆஃப் இட். பிகாஸ் அவங்களுக்கு ஒரு தைரியம் கொடுத்தா அவங்க வெளில வருவாங்க. தைரியம் கொடுக்காம நீங்கள் அங்கேக்குள்ளே வந்து உட்காந்துட்டுனா அப்புறம் அதான் நடக்கும். நீங்கள் வந்து அதுக்குள்ளே இரு, வெளில வந்து அந்த வாழ்க்கை அந்த 10 பேர் என்ன சொல்லுவாங்க, அந்த 5 பேர் என்ன சொல்லுவாங்க, அந்த ஊர் தாத்தா சாவர போகிற என்ன சொல்லுவான், இந்த பாட்டி என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் give strength and give energy to someone, inspire somebody. நீங்கள் ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணாலும் பரவாயில்ல, அவங்க போய் இன்னொருத்தருக்கு போய் ஹெல்ப் பண்ணாங்க. இட்ஸ் கால் paid forward அப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ தட் ஐ திங்க் யூ நீட் மோர் ஸ்ட்ரென்த் அண்ட் கரேஜ் ஃபார் விமன் டு கம் அவுட். ரயன்ட்ட பேசணும் ஆக்சுவலி. பேசும்போது ஐ திங்க் நீங்களும் ரயனும் ஒரு கான்வர்சேஷன் பண்ணீங்களா? அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. அதை பத்தி கோட் பண்ணி பேசும்போது அவங்க சொன்னாங்க இட் ஹஸ் டேக்கன் இத்தனை வருஷம் ஃபார் us to sit across have a conversation and talk about certain things அப்படின்னு வந்து சொன்னாங்க. வாட் நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? No, it is a beautiful because I didn't honestly think it would அந்த கான்வர்சேஷன் நம்ம டச் பண்ணுவோம் எனக்கு தெரியாது. பிகாஸ் நம்ம யூஸ்வலி எனக்கு ஒரு என்ன ஒரு பழக்கம்னா வந்து அந்த முன்னாடியே அந்த கொஸ்டின் கொடுப்பாங்களே, அது எனக்கு பழக்கமே கிடையாது. வேணாம் சொல்லி பிகாஸ் எனக்கு நேச்சுரலாக என்ன வருதோ அதை எனக்கு அந்த ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிலாம் எனக்கு போகிற பிடிக்காது. ஸோ ஐ டென்ட் ஆஸ்க் ரே வாட் ஆஸ் என்ன வேணால் கேட்டுக்கோ ரே, எனக்கு பிரச்சனை கிடையாது சொல்லி அப்புறம் உட்காந்தோம். பட் தட் இவால்வ் இன்டு அ பியூட்டிஃபுல் கான்வர்சேஷன் வித் சோ மெனி டாபிக்ஸ் வி டச்ட் ரைட். அண்ட் ஐ திங்க் எவ்ரிபடி காட் க்ளோஷர். ஒரு இடத்துல வந்து பேசாமல் இருந்த ஒரு விஷயத்த வந்து நிறைய பேர் அன்றைக்கி நம்ம 2 பேரும் பேசி ஒரு க்ளோஷர் வந்துச்சு. ஸோ ஐ திங்க் தட் ஆல்வேஸ் ஹெல்ப்ஸ் அண்ட் ஐ திங்க் இட் ஹேப்பன் அட் அ பியூட்டிஃபுல் டைம் யூனோ. அண்ட் இட் வாஸ் வெரி வெரி ஆர்கானிக்காக நடந்த ஒரு விஷயம். அது எதுவுமே ஃபோர்ஸ் பண்ணாமல் ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அது வந்து அது தானாக வந்து ஒரு ரியலைசேஷன் வரும், ஒரு மன்னிப்பு வரும், ஒரு ஃபர்கிவ்னஸ் கிடைக்கும். அது இட்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். எல்லாமே வந்து ஓவர் நைட்டாக நடக்காத ஒரு விஷயம். So I think that was a beautiful conversation. அது வந்து அந்த வெட்டிங் பத்தி பேசும்பொழுது வந்து you wanted her to அவங்க வந்து கண்டிப்பா உங்க கல்யாணத்துல வந்து ஒரு பாட்டா இருக்கணும் நீங்க ரொம்ப விஷ் பண்ணீங்க. அப்போ she went back and அவங்க வெட்டிங் டைம்ல she was not ready for certain things அப்படின்றதையும் ரியலைஸ் பண்ணி ஒரு அந்த இடத்துல ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ்ல வந்து அதை ஓப்பன் அப் பண்ணி அதை 2 பேரும் அட்ரஸ் பண்ணிக்கிறது பார்க்கும்போது அவ்வளோ மெச்சூர்டா இருந்தது. ஐ திங்க் எல்லாமே ஈஸியா பேசினா முடிஞ்சிருச்சு போல இருக்கு அப்படிங்கறது வந்து அதுல இருந்து ஒரு டேக். I think you have to communicate. I think most of our problems is நிறைய பேர் வந்து கம்யூனிகேஷனே கிடையாது. நான் ரீசெண்டாக கூட ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே வந்து பிரச்சனை நடந்தது. ஐ செட் பேசுங்க அதை பற்றி. ஏன்னா ஒருத்தர் ஒன்று சொல்லுவாங்க, இன்னொருத்தர் ஒன்று சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் நடுவில் பூந்து 10 பேர் 10 விஷயம் சொல்லுவாங்க. அது மாதிரி நடந்திருக்காது. இப்போ தெரியுமா உனக்கு இந்த மாதிரி பண்ணுறா, அது ஒரு 10 பேர் போடுவாங்க. ஐ செட் when you break it and you talk directly to the person, the matter is over. There is no you will tell okay I did was wrong okay sorry whatever, finish it. ஒரு ஹோல்ட் வச்சுப்போம்ல, இது வந்து அப்படியே பிடிச்சிட்டு நம்ம லைஃப் எல்லாம் வந்து ஒரு எனக்கு ஆகாது எதுக்கு. ஐ பிலீவ் இன் தட். அவங்க யாரோ உங்களுக்கு தப்பு பண்ணியிருக்காங்க and you want to part ways, it's fine, but don't hold hate in your heart. It's not worth it. That's all I'm trying to say, because life is too short and it's really not worth it to hate people. And it is, and actually hate actually வந்து makes your system toxic. மற்றவங்களுக்கு கிடையாது. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க நாங்கள் அவனை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன், அவன் பார்த்தா உன்னை பற்றி யோசிச்சிருக்கவே மாட்டான். ஆனால் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க என்னை பற்றி யாருமே உங்களை பற்றி யோசிக்கல பாஸ், நீங்களே யோசிச்சதான் உண்டு. ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் சிஸ்டமை க்ளீனாக வச்சுக்கணும்னு தான் சொல்லுவேன். அண்ட் அவங்ககிட்ட இன்னொரு விஷயம் பேசும்பொழுது அவங்களுக்கு வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் பற்றி சொல்லும்பொழுது ரொம்ப இவ்வளோ வந்துட்டு கடந்து வந்திருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி தான். அவங்க பிறந்தோடனே வந்துட்டு இவங்க ரொம்ப அன்லக்கி அப்படின்னு சொன்னாங்களாம். அப்புறம் அவங்ககிட்ட கேட்கும்போது உனக்குலாம் எத்தனை அப்பா இருக்காங்க, அந்த மாதிரிலாம் வந்துட்டு ஒரு ரொம்ப ஈஸியாக பிரேக் பண்ணுற எதெல்லாம் டச் பண்ணால் நம்ம பிரேக் ஆகுமோ அது மாதிரியான காமெண்ட்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு அது இன்னைக்கு வந்து ஷீ ஸ்டாண்டிங் டால் அப்படிங்கிறது கேட்கும்போது எப்படி அதெல்லாம் கடந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் கமெண்ட் எது வந்து உங்களை கொஞ்ச நாள் பாதர் பண்ணி ஓகே இதெல்லாம் வரத்தில் நான் அப்புறமா அதிலிருந்து கடந்து வந்தீங்க? நான் வந்து நெகட்டிவ்னு நான் சொல்ல மாட்டேன். நான் வந்து ஒரே ஒரு கோல் தான், எப்படி நம்ம வாழ்க்கையை முன்னாடி எடுத்துகிட்டு போனோம், அவ்வளோதான். எனக்கு அந்த ஒரு கோல் தான் இருந்துச்சு. வேலை 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 நம்மளை வந்து நம்ம எப்படி பெட்டராக ஆக்கிக்கணும். நம்ம மற்றவங்கள குறை சொல்லக்கூடாது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் இண்டஸ்ட்ரியில் வரும்போது எனக்கே புரியல ஏன்டா, ஏன்னா நிறைய பாலிடிக்ஸ் ஓடிட்டு இருந்துச்சு அந்த டைமில், நிறைய வேறு விஷயங்கள் இருந்துச்சு. ஸோ அப்போ அவங்களால என்னாச்சு, எனக்கு வேலை வந்து பாதிப்பாச்சு. இங்கே போய் டச் பண்ணால் இவரோட இவங்க, இந்த பக்கம் டச் பண்ணால் இவங்களோட இது. ஸோ அந்த மாதிரி நிறைய அதனால எனக்கு தான் வந்து வேலை வந்து I got stuck in the middle. So you lost I lost a lot of work because one group was favoring one person, the other group was favoring the other person. So I got screwed in the middle. So that time I was like, okay, how to break this?
how to get forward, because ultimately it's my life and I was one who's paying for it for no reason or no wrong of mine. ஸோ அதனால் வந்து அது எனக்கு அது மட்டும் தான் மைண்டில் ஓடுச்சு. யார் என்ன சொன்னாலும் எனக்கு வந்து கவலை கிடையாது. எனக்கு வந்து எனக்கு என் ஒர்க் எப்படி பண்ணலாம், நான் யார் மேலேயும் பழி போட மாட்டேன். நான் என் ஹவு டு பெட்டர் மை ஆக்டிங் ஸ்கில், ஹவு டு பி பெட்டர், ஹவு டு மேக் மீனிங்ஃபுல் ரோல்ஸ், ஹவு டு பிக் மீனிங்ஃபுல் ரோல்ஸ். நம்ம வந்து ஒரு ஸ்க்ரீன் மேலே போனால் அவங்க வெளில வரும்போது இவங்க என்னை பற்றி தப்பாக சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த தான் வந்து ஒரு கோல். அதாவது படம் ஓடல, அது வந்து நம்ம கையில் இல்லை. நம்ம ஒரு சீனில் வரும்போது இவங்களோட ரோல் இவங்க கரெக்டாக பண்ணிட்டு போயிட்டாங்கப்பா, நீங்கள் எல்லாம் அவ்வளோதான். அதுதான் என்னோட கோல். யூ டூ யோர் ஜாப், வாட் இஸ் சரௌண்டிங் யூ இஸ் நாட் இன் மை ஹேண்ட்ஸ். ஸோ ஐ டோன்ட் கெட் இன்டு இட். இப்போ ஃபேமிலி பற்றி பேசும்போது, ஏன்னா இப்போ ஐ திங்க் சில சில சோஷியல் மீடியாவில் வந்துட்டு சில பேர் வந்து பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஃபேமிலி பார்க்கும்பொழுது அதை செரிஷ் பண்ணுறாங்க. எனக்கு என்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், நிறைய பேர் 1008 கமெண்ட்ஸ் அடிப்பாங்க. கமெண்ட் அடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா உனக்கு மூஞ்சி இல்லை, முகர கட்டியும் இல்லை, நீ சும்மா ஒரு கமெண்ட் அடிச்சு போ, உனக்கு தில்ல இருந்தால் நேருக்கு வந்து பேச போயேன், அது எவனும் வரமாட்டான், எல்லாம் சுசு போயிடுவாங்க, அப்படியே வந்து ஆடிட்டு அப்படியே வந்துடுறேன். ஸோ அதனால் அதெல்லாம் வந்து நான் I don't answer trolls, I don't answer these people who are coming. I find them all faceless people who have no business. அவங்க நீங்கள் ரோட்டில் பார்த்து யாராச்சும் வந்து ஏதாச்சும் ஒரு எதிர்த்து பேசல ஏன்னு கத்துறாங்க ஆள். ஆனால் நீ போய் ஒரு 10 பேர் மேலே கமெண்ட் பண்ணுற நீ தப்பா, அப்போ நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. உங்களை பற்றி யாராச்சும் கமெண்ட் பண்ண அந்த கமெண்ட் என்னன்னா தேவையா தேவையில்லையா, இல்லை யார் 2 minutes to ஃபேம்காக நீ அதை எழுதுறியா? இப்போ நெகட்டிவாக போட்டால் எவனாச்சும் ஒன்று அதை பாப்பான்னு சொல்லிட்டு ஃபேம்காக நீ போட்டுட்ருக்க. நீ வந்து அந்த மனுஷனை பற்றி நீ யோசிக்கல. நான் வந்து பெருசாகணும்னு சொல்லிட்டு நான் ஒரு கேவலமாக நீ கமெண்ட்டை போட்டு அந்த கமெண்ட் ஒரு 10 பேர் லைக் பண்ண நினச்சி நீ வாழ்ந்துட்டுருக்க. அது எனக்கு அது தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ ஐ டோன்ட் மதிச்சுஃபை தம். அவங்க நீ நல்லது எழுது. எனக்கு எப்பவுமே ஒரு என்னன்னா, இஃப் யூ டோன்ட் ஹேவ் எனிதிங் நைஸ் டு சே, நோ, டோன்ட் சே எனிதிங். Go about your work. Who's asking you? Who's forcing you to see something? You are going. You are seeing the scroll. If you don't like it, go to your next scroll. Why to take? So if you're taking the time to comment on something negative, that means you're like, okay, இதில் 10 பேர் பார்ப்பாங்கல்ல, இவங்க இந்த நடிகைங்க மேலே வந்து நம்ம இப்படி எழுதுனா ஒரு 10 பேர் பார்ப்பாங்க சொல்லிட்டு போடுவேன். பாலிடிக்ஸ் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் கேம். ஒரு பார்ட்டிலேருந்து ஒன்றுத்துக்கு பேசுவாங்க, இன்னும் நாளைக்கு அதே ஆளை வந்து வேறு பார்ட்டி போய்ட்டு அதே மாதிரி பேசுவாங்க. தட் இஸ் பாலிடிக்ஸ். இது காலகாலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால யூ கான்ட் கேரக்டர் பேஷ் அண்ட் டெல் த சில்ட்ரன் your father is this, your father is that. That is not cool. You think see, I may be a fan of a certain person, my father may be a political party different person, but that doesn't mean you can get to come and say your father is this person, your father is that person. At the end of the day, he is my father. சத்யராஜ் சார் அண்ட் சிபி அவங்களுக்குள்ள அதுதானே சொல்றீங்க, அதை கமெண்ட் பண்ணது தானே சொல்றீங்க? எனக்கே வந்திருக்கே. ஓ ஓகே. ஆமா, அப்பா வந்து opposition party, நான் வந்து விஜய் சார் ஃபேன். So what? You are allowed to like who you want to like, but அதுக்காக அப்பா is not wrong of supporting another. That's his political view. Yeah. So you can't comment saying your father is this, your father is that. You cannot say things like that, because that is not cool. It is not cool to write shit like that. You won't like it if I talk about your parents like that, right? So think. I'll always tell people, think. ஒரு வாட்டி யோசிச்சு எழுதுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி யாராச்சும் பேச நீங்கள் சும்மா இருப்பீங்களா? நான் வாயை உடைப்பேன், மூஞ்சி உடைப்பேன்னு போய் சொல்லுவீங்களா? இப்போ உனக்கு மூஞ்சி இல்லாதனால தான் என்னால் உடைக்க முடியல. நீ முன்னாடி வந்து பேசி பாரு, அவ்வளோதான் நான் சொல்கிறேன். உனக்கு தைரியம் வந்தால் என் முன்னாடி வந்து பேசி போயேன், அவன் மூஞ்சி உடைக்கணும் இல்லைன்னு பார்க்குறேன். தட் இஸ் மை லாஜிக். நான் யாரை விரும்புகிறேன், அது வந்து தனி, நாளைக்கு விரும்பாமல் இருக்கலாம். தட் இஸ் மை சாய்ஸ். தட் இஸ் ஹிஸ் சாய்ஸ். ஹூ ஹி வாண்ட்ஸ் டு பி வித். தட் இஸ் பாலிடிக்ஸ். People have jumped parties over the years. One party will talk to one person. That is a separate topic. இவங்க பண்றதுனால you can't bash the children. Also அது ஒரு பர்சனல் வியூல எல்லாருக்குமே like even rape on that day we were having a joke thing. டாடி நடுவுல வந்து வரு சொல்ற கமெண்ட்ஸ்க்கும் நீங்க சொல்ற கமெண்ட்ஸ்க்கும் நான் தான் அடி வாங்கிட்டு இருக்கேன் நடுவுல சென்டர், அவளை போட்டு பேஷ் பண்றாங்க. So I'm saying you can't bash people because they are family members. Everybody is entitled to their own view. Yeah. You know what I mean? So you can't talk badly about a family member to someone. It's not cool. அண்ட் இட்ஸ் வெரி ஒரு கீழ்த்தனான அதான் சொன்ன கர்மான்னு ஒன்று இருக்குது. நம்ம வார்த்தையில் கூட அது கர்மான்னு இருக்குது. ஏன்னா நம்ம இன்றைக்கி இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் வந்து வார்த்தை அப்படி விடுறாங்க, நாளைக்கு உனக்கு தான் வந்து அது பிரச்சனையாகும். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அடி வாங்குங்க. அதை நினச்சிட்டு இருக்காதிங்க. நீங்கள் கமெண்ட்டோடு அது முடிய போதுன்னு இல்லை. இட்ஸ் ஸ்டார்டிங் அ சைக்கிள் ஆஃப் கர்மா. நீ யாராச்சும் பற்றி பேசினா நாளைக்கு உனக்கே அந்த பிரச்சனை வரும். அதனால் மூடிக்கிட்டு நல்லது தப்பாக தூரம் போயிடுரு. ஏன்னா மற்றவங்களுக்காக கிடையாது, நம்ம சொந்த கர்மத்துக்காக. நம்ம கர்மா நம்மளுக்கே வரும். ஸோ ஐ எம் வெரி கேர்ஃபுல் அபவுட் கமெண்டிங் ஆன் பீப்புள் ஆர் டாக்கிங் ஆர் ஜட்ஜிங் பீப்புள். பிகாஸ் நம்ம வாழ்க்கையில் எதுக்கு நீ அவங்க வாழ்க்கை அவங்க பார்த்து பண்ணிட்டு போகிறாங்க, உனக்கு எதுக்கு தப்பாக பேசுறதுக்கு? நீ ஃபேனாக இருக்கிற இருந்துட்டு போ,
தட் இஸ் ஃபேன்ஸ். நீ உண்மையான ஃபேன்னா இப்போ சிஎஸ்கே தோத்துட்டே போகுது, சில பேர் சிஎஸ்கே பத்தி தப்பா பேசுறாங்க. நான் சிஎஸ்கே தப்பா பேசவே மாட்டேன். ஏன்னா ஃபேனா இருந்தா அது நல்லது கெட்டது 2மே பார்த்துக்கோ. ஆனா மத்த டீம பத்தி நீ தப்பா சொல்றதுக்கு அது கிடையாது ஃபேன்ஸ்ன்னு சொல்றது. நான் என் டீமை வந்து பெருமையா நான் வந்து இருப்பேன். ஐ லவ் மை டீம். நோ மேட்டர் குட் பேட் அக்லி ஐ வில் லவ் மை டீம். பட் ஐ வில் நெவர் மற்ற டீமை குறை சொல்றது கிடையாது. ஒரு உண்மையான ஃபேனுக்கான அர்த்தம் அது கிடையாது. நம்மளோட இதை வந்து எப்படி ஏற்றிட்டு போகலாம், நம்ம யார் பிடிச்சிருக்கோ அவங்கள எப்படி ஏற்றிட்டு போகலாம், மற்றவங்களை குறை சொல்றது கிடையாது. ஸோ ஐ பிலீவ் இன் தட் வெரி ஸ்ட்ராங். இப்போ ஒரு ஹீரோயினா ஆகணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒரு ஒரு பாயிண்ட் வந்திருக்கும்ல, ரியலைசிங் லைக் ஹீரோயினா ஆக போறோமா ஆக்டர் ஆக போறோமா, அது 2 டிஃப்ரெண்ட் பார்ட். அது எனக்கு செகண்ட் படத்துல எனக்கு புரிஞ்சிச்சு. I was not chasing. For me, according to me, heroine is any female person that acts in a film is called a heroine, according to me. I've done lead roles, I've done negative roles, I've done heroine roles, I've done everything. And I don't believe in putting it into that box. எனக்கு அந்த பாக்ஸ்குள்ள போடுறதே வந்து எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். I believe that if I stand in a frame against whoever it is in the frame, I will make you watch me. That is my only confidence that I've got. இந்த யார் கூட போடுங்க ஃப்ரேமில், ஆனால் அந்த சீனில் அவங்க நல்லா நடிச்சாங்கன்னு உங்களுக்கு அது வாயில் வருது, அது போதும். அதுதான் இது கிடைக்கிற எனக்கு பெரிய அவார்டே வந்து அதுதான் என்னோட கெத்து. ஸோ ஐ நோ வாட் ஐ எம் வர்த். அவ்வளோதான். ஸோ பெர்ஃபார்மர் அப்படிங்கிறது சீக்கிரமே நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க. That's all. It does not matter. I am an actor. And it is not separate. It is not about heroine or actor. If it's about being a star or an actor. It's not heroine. ஸ்டாருங்கிறது வந்து பல விஷயத்துக்கு நடக்க ஒரு விஷயம். அது எதனால உங்க லக் ஃபேக்ட், யூ ஹேவ் டு பி இன் த ரைட் பிளேஸ் த ரைட் டைம் டூயிங் த ரைட் திங்ஸ் டு பி இன் தட் பர்டிகுலர் பொசிஷன் அண்ட் சம்திங் கிளிக்ஸ். It's a little bit of magic of everything. Sometimes everybody has to work really hard to be there, but that's also okay. நீங்கள் அவங்கள பார்த்து பொறாமப்படக்கூடாது, ஏன்னா அவங்களும் அவங்க ஜேர்னியை பார்த்து தான் வந்திருக்காங்க. So everybody is worked in their own way. So I have a lot of respect for anybody who chooses to be an actor because it's not an easy job. I don't have any hate towards any particular எனக்கு பார்த்து வந்து அந்த ஜெலசிங்கிறது இல்லை. எனக்கு பார்த்து எல்லாரும் பார்த்து பயங்கரமாக எனக்கு மரியாதை இருக்கும் எனக்கு. ஏன்னா வீணோ ஒரு ஆக்டராக வந்து எவ்வளோ ரிஜெக்ஷன்லாம் பண்ணி ஒரு 1008 பேர் சொல்லியிருப்பான், அவனுக்கு இது சரியில்லை அது சரியில்லை, குறை சொல்லியிருப்பான், அவனுக்கு மூக்கு சரியில்லை மூஞ்சி சரியில்லை, ஏதாச்சும் ஒன்று சொல்லியிருப்பான். ஸோ சரத்குமார் சாரோட பொண்ணாக இருந்தாலும் இந்த மாதிரி நீ யாரோட பொண்ணாக இருந்தாலும் சரி, யாரும் அக்கா இருந்தாலும் சரி, அதெல்லாம் யூ ஹேவ் டு கிரியேட் யுவர் ஓன் ஐடென்டிட்டி. தட்ஸ் ஐ நெவர் லிவ்ட் ஆன் டேட்ஸ் ஐடென்டிட்டி எவர். ஆஃப் கோர்ஸ் I've always stood on my identity and that's what is important. நீங்கள் வந்து பெருசாக வந்து என்னென்னா இவரோட பையனோ பொண்ணா பிறந்து நீங்கள் ஒரு ஐடென்டிட்டி வந்து அது ஐடென்டிட்டி கிடையாது. நீ என்ன பண்ணியிருக்கேனோ நீயே வந்து ஃபஸ்ட்டு கேள்வி கேட்டுக்கோ. இவரோட பொண்ணாக இருந்து நான் வந்து கெத்தாக சுற்றுறதுல வந்து ஒரு ஆணியும் இல்லை. அதில் அது வந்து அவர் சம்பாரித்த ஒரு லெகசி. நீ என்ன பண்ணியிருக்க அதில்? அவரோட பொண்ணு பையனா அப்போ அவங்களுக்கு பெருமை சேர்த்துக்கோ. நீ என்ன பண்ணியிருக்க சொல்லி அது ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் ரே தட் வே. She's created her own identity for herself. I've created my own identity for myself. That is important. You don't fall back on your parents' identity for your identity. That's not true. It's great that they're doing well for themselves, but what have you done? Like, you know, when I see Pooja, I'm so proud of her because of the fact that she's trying to create her own identity. She's doing, you know, she's very good at production. She's very, like, I can never enter production. I don't know what it is to enter production. It's, you know, so like Rahul is still too young, but I hope he understands what it is to, you know, have different identities. Of parents being famous is different. Create your own identity. Don't be known. எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்து என்ன, எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு I will never be known as Sarathkumar's daughter. It will come for a time where now people are like, oh, by the way, Varalaxmi's father is Sarathkumar. That was my only goal in life. And that day அப்பா was very proud because எங்கே போனோம், மா இன்னைக்கு ஊர் பக்கம் போனோமா, ஊர் பக்கம் இங்கே வரலட்சுமியோட அப்பா தான் சொல்லி எனக்கு கேட்டாங்க. எனக்கு எவ்வளோ பருமை. So that is what you are creating. That is your legacy that you're creating for yourself and your parents. That's what makes them proud. So don't hide behind your parents' wealth and parents' you know, status. It's not worth it. You're nobody. And stop throwing your attitude around thinking you know shit. You don't know anything. Try and do it on your own and be blessed that you have a backing, right? Use that and do better. Yeah. நம்மளுக்கு இப்போ உங்களுக்கு கிடைக்காது, எனக்கு கிடைக்காம போயிருக்கலாம். பட் உனக்கு கிடைக்குதுன்னா அது எப்படி நீ யூஸ் பண்ணி உன் லைஃப்பை நீ பெட்டர் பண்ணிக்கிற, அதுதான் வந்து உனக்கு புத்திசாலித்தனம். ஸோ 2012 வந்து போடா பொடி ரிலீஸ் ஆகுது. 2012 தானே? ஆமாம், 2009 ஸ்டார்ட் பண்ண படம் 2012 தான் வந்துச்சு. ஆமாம், 2012 ரிலீஸ் ஆகுது. ஆமாம், அப்போ இருந்த மைண்ட் செட்டுக்கு அப்படியே கூப்பிட்டு போகிறேன் உங்களை. ஸோ அப்போ இருக்கும் பொழுது என்ன
மைண்ட் செட்ல ஒரு ஆக்டரா ஆகணும் அப்படின்னு யோசிச்சீங்க? எனக்கு எப்படி போடே வந்து பயங்கர ஸ்ட்ரகிள் தான். ஏன்னா 2009ல ஆரம்பிச்சோம். 12 வரைக்கும் படம் வரல. சோ நடுவுல வந்து நீங்க எதுவுமே எதுவுமே பண்ணல. சைன் பண்ண முடியலையா? இல்ல. பிகாஸ் இட் வாஸ் சப்போஸ் டு பி தி டெபியூ படம்னு சொல்லி தானே சைன் பண்ணாங்க அப்போ. ஆ. அப்போ நெறைய டிப்ரஷனு, லொட்டு லொஸ்க்கு எதுக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், வாழ்க்கையில என்ன பண்ணிட்டு இருக்கோம், நெறைய மைண்ட்ல வரும். லைக் யூ வில் ஃபீல் லைக் நம்மள ஏதாச்சும் குறை இருக்கா? ஏன் இவ்ளோ லேட் ஆகுது? எவனாச்சும் சூனியம் பண்ணிட்டானா? அது பண்ணிட்டானா? 1008 விஷயம் வந்து நம்மளுக்கு பட் தோணும். பாய்ஸ் வந்து 2000 பாய்ஸ் எனக்கு வந்துச்சு. அது வந்ததுல அப்பா வேணான்ட்டாங்க. அப்ப இன்னும் ரொம்ப சின்ன பொண்ணுல நீங்க? ஆமா, I was only 18. ஆ. I was 17 or 18 when boys came. Then dad said no. Then this one came, Sevenji Rainbow Colony came. And that time I was too young still. I remember Gautam Menon sir came and narrated one story to me in the house. Then Venkat Prabhu sir's Chennai 26. அது பண்ண வேண்டிய படம். So a lot of films I was supposed to do. But I was too young and my parents, for whatever reason, Appa didn't agree to launch me that early. So didn't do. But then I never look back and feel, well, it's okay, this is my journey. But I feel like maybe that would have ட்ரெஜெக்டரி வேற மாதிரி மாறி இருக்க எக்ஸாக்ட்லி. எனக்கு அதான் வந்து யோசிச்சேன். இப்போ அந்த ரூட்ல போயிருந்தா மேபி இப்போ எல்லாரும் போற மாதிரி ஒரு ரவுண்டு போயிட்டு அதுக்கப்புறம் காணாம போயிடுவாங்க தெரியுமா? பண்ணிடுவாங்க, எல்லாம் பெரிய பெரிய படம் பண்ணுவாங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆளே எங்கன்னு தெரியாது நம்மளுக்கு. ஒரு ஆள் அட்ரஸ் இல்லாம காணப்படும். பட் ஐ டோன்ட் திங்க் தட் வாஸ் a journey that I want to be in cinema till I die. You know, so maybe everything happens for a reason. So I'm okay, I believe in that. வாட் ஹேப்பன்ட் ஆஃப்டர் போடா புடி? ரிலீஸ் ஆயிடுச்சு ஒரு வழியா? I told you, I was stuck between two planes, so I don't know what was happening. Like I don't know whether something was coming, something was going, something was not happening, why it's not coming, some things would come, அப்படியே போய்டும் கை விட்டு. எனக்கு எதுவுமே என்ன நடக்குதுன்னு புரியாது அப்போ. ஸோ அப்போ வந்து நிறைய லைக் சில இடத்துலலாம் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு. மற்றவங்க ஃபோன் கால் போட்டு அவங்கள வந்து படத்தில் போடுறதுக்காக. ஸோ தட் ஐ வாஸ் நாட், பிகாஸ் அப்போ ஐ டென்ட் ஹேவ் எனி சப்போர்ட். நோ ஒன் யூஸ் டு மேக் எனி ஃபோன் கால்ஸ் ஃபார் மீ பிகாஸ் அப்பா டென்ட் வாண்ட் மீ டு ஆக்ட் அப்போ. ஸோ நோ ஒன், ஐ நெவர் ஆஸ்க் ஹிம் ஆல்சோ டு மேக் எனி ஃபோன் கால்ஸ். மேபி இஃப் யூ ஹேட், மேபி திங்ஸ் வுட் ஹவ் பீன் டிஃப்ரெண்ட். பட் இட் வாஸ் நாட் லைக் தட். ஸோ நான் என் சொந்த காலில் இவ்வளோ தூரம் வந்து ஐ எம் வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் மை ஜேர்னி. ஏன்னா யாரும் பார்த்து ஐ டோன்ட் ஹேவ் டு பி அ சூப்பர் ஸ்டார். I am a brilliant actress and I know that and I know how to get better. I still feel I've still not done so many more roles. Yeah. எனக்கு அதுக்குள்ளே ஒன்று இருந்து யாரும் சொன்னாச்சு which is your best role, இது வரைக்கும் எனக்கு கிடையவே. ஏன்னா வந்து எனக்கு இன்னும் அந்த தீ வந்து எனக்கு அது அடையவே இல்லை. இன்னும் கொஞ்சம் பண்ணணும் தான் உட்காந்துட்டு இருக்கேனே தவிர நம்ம இவ்வளோ பண்ணிட்டோமே, நான் இவ்வளோ எதுக்கு, ஏன் யாருக்காக? ஸோ ஐ ஃபீல் த டே வி சே வி நோ எவ்ரிதிங்ல அன்னைக்கு தான் வந்து உங்களுக்கு யோர் டவுன்ஃபால் ஸ்டார்ட்ஸ். எல்லாருக்கும் எதுவுமே யாருமே எல்லாருக்கும் தெரியாது. லைஃப் ஃபுல்லாக கற்றுக்கிட்டே இருக்கலாம். இப்போ நான் உங்களை பார்த்து ஏதாச்சும் ஒன்று கற்றுக்கலாம், அவங்கள பார்த்து ஏதாச்சும் ஒன்று கற்றுக்கலாம். ஸோ லைஃப்பில் நீங்கள் அந்த மைண்ட், அந்த தாட் ப்ராசஸ் நீங்கள் மாற்றி வந்து ஓகே நம்மளுக்கு இந்த விஷயத்தை பற்றி நமக்கு தெரியும், மற்ற விஷயத்தை பற்றி மற்றவங்க கற்றுக்கலாமே, ஒரு அதுக்கு அந்த யோசிச்சு இருந்தாலே வந்து யூ வில் கீப் க்ரோயிங். ஐ திங்க் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அந்த ஸ்டக் ஆனதுலேருந்து எப்படி வெளியில் வந்து நெக்ஸ்ட் இமீடியட்டாக சைன் பண்ண படம் ஞாபகம் இருக்கா? ஆஃப்டர் போடா பொடி அந்த இந்த பயங்கர செகண்ட் ஃபிலிம் வாஸ் Madhagajaraja. Yeah, MGR I signed after Poda Podi immediately. We shot the film also, but then it didn't really come out for the 13 years, which is so funny. Yeah, that film. Then third film was Manikya with Sudeep sir. So that I signed back to back. Then Tarathapatta happened. Tarathapatta was that really broke. Like ஒரு நடிகையா வந்து அதில் தான் கொஞ்சம் I think open up ஆனேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் there was no முன்னாடி பின்னாடி, there was always long gaps of my journey has been very, like ரேயோட பாட்காஸ்ட்ல அதான் பேசிட்டு இருக்கோம், நிறைய கம்பேக்ஸ் இருந்துச்சு. So my journey is a very like this, it's a straight graph. There was no highs, there was no lows. It took time like that. அப்படியே இருந்துச்சு. சில படத்தில் அப்படி பீக் ஆகும், சில அப்படி இல்லை, இப்படி தான் இருந்துச்சு. ஸோ நம்ம ஒரு நினச்சிட்டு இருக்கோம்ல, ஐயோ இந்த படத்தில் நடிச்சு அதெல்லாம் பெரிய லெவல் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தா போச்சு காலி. இப்போ சர்க்காரில் நடித்தேன், சண்டைக்கோயிலில் நடித்தேன். சர்க்காரில் நடிச்சப்பா இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக பிஸியாக இருக்கணும், ஒன்றும் இல்லை, அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இட் டுக் இட்ஸ் ஓன் டைம். ஐ பின் டூயிங் மூவிஸ் கிட்டத்தட்ட I've done about 67 films I've done so far. So I consider that as a good number. Yeah. So I don't think I should complain about what life is giving me. Just that there's no like this. It's been like this. Friends பத்தி சொல்லுங்க. இண்டஸ்ட்ரியில ட்ரிஷா மேம் உங்களுக்கு ஒரு நல்ல friend. Yeah, Trisha is I've known her since she's like my big sister in the like not இது வந்து நீங்க இண்டஸ்ட்ரி நினைச்சிட்டீங்க, but Trisha and me go back before the industry. She was 16 years old, I was 14 years old when I met her.
So we were very young. Like I think I was, when I met her I was 9 or 10. So we've known each other like before all this movie business has come. So that friendship is not it's a bond. It's not a friendship. I think it's more like a sisterhood. படங்கள் பத்தி இது மாதிரி நடக்கிறத பத்தி எல்லாம் பேசிப்பீங்களா? No, we talk. See, the thing is that I'm not in Chennai also. It's not like we're meeting every day or we talk every day. But when we meet, we know ஏதாச்சும் ஒண்ணா டக்குன்னு we are able to, we'll reach out to each other. So that much of a relationship we always have, you know. So I think we've had that. So recently, because I didn't see her for quite some time, I just met up with her recently. So yeah. மற்ற ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் ஒரு எனக்கு இண்டஸ்ட்ரியில் பெருசாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. நான் அந்த மாதிரி பார்க்க மாட்டேன். இண்டஸ்ட்ரியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுன்னு சொல்லி அந்த மாதிரிலாம் இல்லை. மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் ஸ்கூல் அண்ட் காலேஜ். யா, ஏன்னா அது மற்றவங்களுக்கு பப்ளிக்கு வந்து அந்த இண்டஸ்ட்ரி ஃப்ரெண்ட்ஸாக வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம். எனக்கு அது ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. அது வந்து அக்வைண்டன்சஸ். ஓகே, ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வாட் ஹூ எவ்ரிபடி ஹேஸ் தேர் ஓன் ஃப்ரெண்ட்ஸ்ல. ஸோ ஐ ஹேவ் மை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு ஆக்டராக இருக்கிறதுனா வந்து சில விஷயங்கள் டிமாண்டிங்காக இருக்கும்ல, யூ ஷுட் லுக் சர்டன் வே அப்படின்ற இது மாதிரி. அண்ட் ஐ திங்க் அது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கம்ஃபர்ட் ஜோனை பிரேக் பண்ணாமல் இருக்கோ அதை நம்ம பண்ணோம் அப்படின்ற ஒரு ஒர்க் டிமாண்ட்ஸ் அப்படிங்கிறது. ஸ்ருதி ஹாசன் அவர்கள் வந்து நிறைய இன்டர்வியூஸில் வந்து ஷீ ஸ்போக் லைக், ஆமாம் நான் போட்டாக்ஸ் பண்ணியிருக்கேன், ஆமாம் நான் லிப் ஃபில்லர் போட்டிருக்கேன், அப்படி வந்து சில விஷயங்கள் வந்து உடச்சி பேசுகிறேன். அண்ட் அதுக்கு ரீசன் அவங்க என்ன சொல்கிறாங்க, நானே சொல்லி முடிச்சிடுறேனே, இதுக்கு மேலே நான் பேசுறதுக்கு வந்துட்டு யாருக்குமே அந்த ஸ்பேஸ் வந்து கொடுக்கல அப்படி சொல்லும்போது. ஸோ இன்னைக்கு இதுக்கு வந்து டு லுக் குட், டு லுக் பெட்டர் என்னெல்லாம் விஷயங்கள் பண்ண வேண்டியதாக இருக்குது? I personally, it's not about everybody else. You have to be comfortable with your own face. That is very, very important. So if you are not happy with what you're seeing in the mirror, then you have to fix it. Don't worry about what other people are saying. So அதனால what happens, but அது மைண்ட் மற்றவங்க என்ன யோசிக்கணும்னு சொல்லிட்டு மைண்ட் செட் கேட்டு நிறைய பேர் மூஞ்சி தப்பாயிடும். இட் கோஸ் ஹேவாயர். சிலது வந்து ப்ளஸ்ஸுக்காக போய் நிற்குது, சிலது வந்து ரொம்ப அடிவாக மூஞ்சி மாதிரி ஆகிட்டு போச்சு போகலாம். ஸோ அதனால தட்ஸ் ஆல் ப்ரெஷர் ஆஃப் வாட் அவுட் சைட் பீப்புள் ஆர் டூயிங். இட் டசன்ட் மேட்டர். You have to be happy with who you are seeing in the morning in the mirror. So if I'm a very secure person, whether I'm fat, thin, stout, short, whatever, voice, whatever anybody said, I was like, sorry to say, but I said F you. So I have been very secure with what I've been. If I want to lose weight, I'll lose weight. If I want to put on weight, I'll put on weight. If I want to go to the gym, I'll go to the gym. நான் அந்த மாதிரி மற்றவங்க சொன்னாங்க நான் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மற்றவங்களுக்கே இல்லை, நான் உங்களுக்கே கேட்குறேன். ஸோ நீங்கள் அது சொல்லி என் மூடு பொறுத்து இருக்குன்றனா, அது எனக்கு என்ன தோணுதோ நான் பண்ணுவேன். நான் அந்த டைமில் வாட் இஸ் யோர், எனக்கு முடி சட்டை போய் வெட்டிடுவேன், முடி வளர்ப்பேன், கலர் பண்ணிப்பேன். எனக்கு வந்து யாருமே வந்து இது யாராச்சும் சொன்னாலே எனக்கு ஆப்போசிட் தான் பண்ணுவேன். போய் நான் குண்டா இருக்கும் சொன்னாங்க, ஐயோ எனக்கு பயட்டா குண்டா சார் இப்படி தான் இருப்பேன், போய் பண்ணி பண்ணிக்கு போ. குண்டா இருந்தால் எல்லா ரோலும் பண்ணேன். இப்போ வெயிட் கம்மியானதுக்கப்புறம் எதுக்குங்க வெயிட் கம்மியானீங்க, நீங்கள் எல்லாம் பெருசாக தான் இருந்தீங்களா. ஸோ குண்டா இருக்கும் போது ஒல்லியாருன்னு கேட்பீங்க. ஸோ அப்போவே முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா வந்து யூ கேன் நெவர் ப்ளீஸ். ஒருத்தர் இப்படி சொன்னால் அப்படி இப்படி பண்ணால் அப்படி சொல்லுவான். ஸோ அதனால் யூ ஹேவ் டு ப்ளீஸ் ஒன்லி யுவர் செல்ஃப். நீ ஹாப்பியாக இருக்கியா, கண்ணாடி எழுந்திருக்கும் போது ஐ எம் ஹாப்பி வித் வாட் ஐ ஆம். வெதர் யூ வாண்ட் டு லூஸ் வெயிட், வெதர் யூ வாண்ட் டு புட் ஆன் வெயிட், வெதர் யூ வாண்ட் டு பி ஹெல்த்தி, தட்ஸ் யோர் கால், தட்ஸ் யோர் சாய்ஸ். I believe in that. ஸோ நீங்கள் எதுவுமே உங்கள் ஃபேஸை டச் பண்ணிக்க? என் ஃபேஸ் நான் டச் பண்ணல. என் ஃபேஸ் தான் நான் எதுவுமே டச் பண்ணல. என் மூஞ்சி இப்போதைக்கு நீங்கள் பழைய ஃபோட்டோ பார்த்தாலும் சரி, என் புது ஃபோட்டோ பார்த்தாலும் சரி, கம்பேரிசன் பண்ணி பார்த்தாலும் என் மூஞ்சி அதே தான் மூஞ்சி இருக்குது. எதுவுமே நான் டச் பண்ணல. என் மூஞ்சி நல்லா தான் இருக்குது இது வரைக்கும் நல்லா இருக்குது. இதுக்கப்புறம் ஏதாச்சும் நோண்டுமான்னு தெரில. நிறைய இதெல்லாம் எல்லாமே பேசிட்டோம். பட் இந்த ஒருத்தரை பற்றி பேசலைன்னா இந்த இன்டர்வியூ வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். நிக் பற்றி ஏன்னா வந்துட்டு ஃபார்ச்சுனேட்லி எனக்கு பர்சனலாக வந்து அவர்கிட்ட பேசுறதுக்கான சான்ஸ் ஒன்று கிடச்சி. ஐ திங்க் நீங்கள் சொல்லி நிறைய நாங்கள் கேட்டிருக்கோம். பட் பர்சனலாக பேசும்போது வாட் எவர் யூ செட் வாஸ் லைக் கம்மியாக தான் இருந்தது. அப்படி ஒரு பர்சனை வந்து வெரி ஸ்வீட் பர்சன், ஹி வாஸ் ஆல்வேஸ் தேர் லிவிங் த மூமெண்ட். அப்படி ஒரு பர்சன். அப்படி இருக்கும்பொழுது அவர் வந்து உங்கள் லைஃப்பில் எப்படிப்பட்ட ஒரு இம்பேக்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காரு? ஜென்ரலாக இன் மை லைஃப் எப்படின்னா வந்து ஐ ஹேட் நோ ஒன் டு கேட்ச் மீ. தப்பு பண்ணால் நம்மளே தான் விழுந்துட்டு அதுலேருந்து நம்ம தூக்கிக்கணும்னு சொல்லிட்டு எப்பவுமே ஒரு ஃபேக்டர் இருக்கும் லைஃப்பில். வித் நிக் ஹீ இஸ் மை ராக். என்ன பண்ணாலும் என்னை பிடிச்சிருவாருன்னு சொல்லிட்டு அது ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ யூனோ இந்த டைரக்ஷனுக்குள்ளே ப்ரொடக்ஷனுக்குள்ளே இறங்கும்போது கூட he said, go baby, I'm here, whatever you need, I've got your back, you know, just go for it, don't think so much, you're good at it, just go for it. Because நிறைய இடத்துல வந்து ரிஸ்க் ஃபேக்டர் சொல்லுவாங்க, ஐயோ எதுக்கு இந்த ரிஸ்க்கு, ஏன் இப்போ. ஸோ அதுலேயே நம்ம ஒரு மாதிரி அங்கே எங்கேயாச்சும் சரி எதுக்கு நம்ம பண்ணுமா, தேவையா, நடிச்சுட்டு போயிட்டுருக்கோம், எதுக்கு இதுக்குள்ளே போகணுன்னு. பட் அந்த டேலண்ட் என்கிட்ட இருக்குன்னு எனக்கும் தெரியும். அது வெளியே வரணும்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் எப்படி என்னன்னு ஆல்வேஸ் ஒரு தாட் ப்ராசஸ் போயிட்டுருக்கோம். ஸோ நிக் வாஸ் லைக், யூ நோ வாட்,
you should do it because it's in you. This is your gradual step that's going to be there. சரி, லைக் ஈவன் பாலா சார் வாஸ் லைக், நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறத விட நான் படம் டைரக்ட் பண்ண போகிறது நியூஸ் தான் அதிகமாக வந்து அவர் சிரிச்சு ஹாப்பியானார். ஸோ ஹீ ஆல்சோ நியூ தென். ஸோ இட்ஸ் இன்சைட் மீ பட் இட்ஸ் நாட் கம் அவுட். ஸோ அந்த மாதிரி ஹீ இஸ் மை ராக். அவர் இல்லைன்னா ஐ டோன்ட் திங்க் ஐ ஹவ் டேக்கன் தட் நெக்ஸ்ட் ஸ்டெப் டு கோ அண்ட் டூ இட், யூனோ, அண்ட் சே ஓகே வாட் எவர் ஹேப்பன்ஸ் இஸ் கோயிங் டு பி தேர் டு கேட்ச் மீன்னு சொல்லிட்டு. ஸோ ஐ திங்க் லாஸ்ட் டைம் பேசும்போது சொன்னீங்க எனக்கு வந்து ஹைதராபாத்ல ஒர்க் இருக்கிறனால ஐ ஹேட் டு ஷிஃப்ட் தேர் அப்படின்னு சொல்லிட்டு. மேரேஜ் ஆயிட்டு பாம்பே. ஸோ அப்போ சென்னை மேரேஜ் ஆயிட்டு பாம்பே கிடையாது. இப்போ நிக்கே வந்து பிளானிங் டு ஷிஃப்ட் டு ஹைதராபாத். ஓ ஓகே. ஸோ அதான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஹெட்குவார்ட்டர்ஸ் ஹைதராபாத்ல வைக்கலாம். ஆமாம், பிகாஸ் ஆல் நான் இப்போ 3 சிட்டிஸில் வந்து பிரிஞ்சு உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. ஸோ எல்லாம் வந்து எல்லாமே சூட் கேஸில் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஒரு பல மாதம் வந்து சூட் கேஸில் எல்லாமே ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்லி சின்ன வருத்தம் இருக்கா? லைக் ஓகே ஹைதராபாத்ல ஒர்க் வருது, நம்ம ஊர் சென்னை, இங்கே அந்த அந்த அளவுக்கு ஒரு குவான்டிட்டி ஆஃப் ஒர்க் அமையல அப்படின்னு. of course it's hometown. I wish things were different, but I feel like the kind of love and respect I'm getting over there, I don't think I could have replaced it with what I'm getting over here. Even the work opportunity is massive there. அங்கே வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரி என்னை பிடிச்சிக்கிட்டு அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நடிகர்களுக்கு என்னென்னா வந்து அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி நல்லா எழுதுறோம் அண்ட் அவங்கள யூஸ் பண்ணிக்கணும். அவங்க என்ன யூஸ் பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நான் தப்பாக ரைட்டான்னு சொல்ல, எனக்கு அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன யூஸ் பண்ண தெரியல. ஸோ நானும் பெருசாக புஷ் பண்ணல, ட்ரை பண்ணிட்டு விட்டேன், அவ்வளோதான். அதுதான் உண்மை, அவ்வளோதான். ஆமாம். ஓகே, அடுத்த பிளான்ஸ் என்ன சைன் பண்ணியிருக்கீங்க? அதெல்லாம் வந்து நம்ம டிஸ்கஸே பண்ணுறது இல்லை. வாழ்க்கையில் நான் நாளைக்கு காலையில் எழுந்துச்சு என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் வந்து நீங்கள் ஃபியூச்சர் பிளான்ஸ் பற்றி நான் கேட்குறேன் சொல்கிறீங்க. நான் வந்து எப்பவுமே பிளான் அதெல்லாம் வந்து தேவையில்லை. அது வந்து நடக்கும்போது நடக்கும், அவ்வளோதான். ஐ எம் டேக்கிங் அ பிரேக் நவ் பிகாஸ் ஐ ஜஸ்ட் ஃபினிஷ் like direction of Saraswati, so I took like a month's break. I think by May mid I'll start shooting therapy. May mid therapy I've got Telugu work. So talking about your international movie, adha pathi solunga. No, that was fun. I worked with Jeremy Irons, who is a Hollywood star, and very interesting. I did a Chandran Ratnam solittu. It's coming out I think June July la avanga actually release panna poranga. It's called Rizana. So Hollywood panniyachu. So it has been a good year. No complaints. Got married, we did the Hollywood film, directed my film, produced. So blessings. I think we should count our blessings and not be greedy. So that is my thing. Everything is a good or nalla or pace la poitu irukku. So let us just continue to shoot. That's all I'll say. Yeah. இப்போ வந்து சென்னை வந்து எலெக்ஷன்காக ஆமா. நான் actually I was in Bombay, but Nick was like போணுமா ன்னு கேட்டா. I said போயே ஆகணும். சரி vote பண்ணணும், வேறு வழியே இல்லை, ஐ ஹாவ் டு கோ. எனக்கு நான் மிஸ் பண்ணதே கிடையாது. ஸோ அதை வந்து நான் கண்டிப்பாக பண்ணே ஆகணும்னு சொல்லிட்டு சரி ஓகே நீ போயிட்டு சீக்கிரம் வா சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஐ ஜஸ்ட் கேம் பேக் ஃபார் வோட்டிங். தேங்க்யூ ஸோ மச் வரு. எப்பவுமே வந்து அந்த எனர்ஜிக்கும் இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இட் வாஸ் லைக் ஹோல்சம் கான்வர்சேஷனாக இருந்தது. கொஞ்சம் நிறைய டைம் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பேசுறதுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டூயிங் திஸ். இப்போ இருக்கிற அந்த ஹாப்பினஸ் அந்த லவ் எல்லாமே லைஃப்பில் நிறைய உங்களுக்கு வரணும். அதுதான் வந்து ஒரு விஷ். தேங்க்யூ ஸோ மச். வெரி நைஸ். தேங்க்யூ.